ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், என் வெள்ளை கத்திரிக்காய் செடி பாருங்கள். வெள்ளை கத்திரிக்காய் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். பிஞ்சிலாம் பாருங்கள் எத்தனை குட்டி குட்டியாக இருக்குது. விதைக்காக விட்டது கத்திரிக்காய் செடியே காஞ்சி போச்சு. ஜுனியா ஃப்ளவர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாம் முள்ளங்கி விதை இதெல்லாம் போட்டு விட்டுருக்கோம். மழை வேறு டெய்லி வந்து அந்த நாற்றெல்லாம் பாதி இதாகிடுது. தேங்காய் நார் போட்டு மூடா போட்டு வச்சேன். அப்பயும் 1-2 இதாகிடுச்சு. இந்த சங்குப்புழு நிறைய இருக்குது. இதோட தொல்லை தாங்க முடியல. எல்லாம் அந்த முள்ளங்கி முளைச்சி வரும்போது தண்டெல்லாம் சாப்பிட்டு காலி பண்ணிடுச்சு. இதில் கீரை விதை ஃபுல்லாக போட்டோம். தண்டு கீரை எல்லாம் மழை வந்ததும் எல்லாம் பாதியெல்லாம் காலி ஆயிடுச்சு. டெய்லி தேங்காய் நார் போட்டு மூடி வைக்கிறது, ஈவினிங் ஆனால் அது தேங்காய் நார் போடுறது, காலையில் ஆனால் எடுத்து வைக்கிறது, இப்படியே பண்ணிட்டுருக்கேன். நாற்று நல்லா வளர்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் போல். இது சிகப்பு முளைக்கீரை நாற்று. இல்லை முள்ளங்கி தான் போட்டிருக்கு. இதில் முள்ளங்கி முளைச்சி வந்துட்டுருக்குது. பாருங்க, நாமக்கல் பொண்ணு கத்திரி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பிஞ்சு பாருங்கள், 2-3 பிஞ்சு இருக்குது. பிஞ்சு இருக்குது, ஆனால் சீக்கிரம் பெருசே ஆக மாட்டேங்குது. மாதுளம் செடி பாருங்கள், தப்பு செடி தான் இது. நல்லா பெருசாக நல்லா தளைஞ்சி வந்துடுச்சு. இதில் வெள்ளை கத்திரிக்காய் பிஞ்சு பாருங்கள். கீரை விதை எல்லாத்துலேயுமே போட்டிருக்கோம். மழையில் எல்லாம் டெய்லி உறுதியான மழையே வருதா. இந்த நாற்று